தமிழகம் புதுச்சேரியில் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரகுமான் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கடற்பாதுகாப்பை உறுதி செய்யவும் கடல் வழியாக தீவிரவாதிகளை தடுப்பதற்காகவும் சாகர் காவாச்சி எனக்கூடிய பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியானது புதுச்சேரியில் இன்று காலை தொடங்கியிருக்கின்றது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று காலை தொடங்கி நாளை மாலை வரை நடைபெறக்கூடிய இந்த பாதுகாப்பு ஒத்திகையின் போது இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள், கடலோர காவல்படை போலீசார், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள், துறைமுகத்துறை அதிகாரிகள், மேலும் உள்ளூர் காவல் நிலைய போலீசாரும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் அதாவது கடல் வழியாக தீவிரவாதிகள் வருவதை கண்காணிப்பதற்கும் தடுப்பது, அது மட்டுமல்லாமல் கடல் வழியே வரக்கூடிய மர்ம பொருட்கள் குறித்து உடனடியாக கரைக்கு தகவல் தெரிவிப்பது உள்ளிட்ட வகையில் இந்த பாதுகாப்பு ஒத்திகையின் போது செய்து காட்டப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுச்சேரியில் அதாவது இன்று காலை புதுச்சேரியை அடுத்திருக்கக்கூடிய தவளக்குப்பம் பகுதியிலே 4 பேர் தீவிரவாதிகள் போன்று வேடமிட்டு கடல் வழியாக உள்ளே நுழைய முயன்றார்கள். அப்போது அவர்களை கடலோர காவல்படை போலீசார் அவர்களை பிடித்து சோதனையிட்ட போது அவர்களிடம் போலி துப்பாக்கி மற்றும் போலி வெடிகுண்டுகள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து கடற்பகுதியிலும் உஷார்படுத்தப்பட்டு இந்த பாதுகாப்பு ஒத்திகை பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதில் புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்திய கடலோர காவல்படை மையத்துக்கு சொந்தமான கப்பல்கள் மற்றும் ரோந்து படகுகள் மூலம் இந்த பாதுகாப்பு ஒத்திகை ஈடுபட்டிருக்கின்றார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் இருக்கக்கூடிய கடலோர காவல்படை போலீசார் மற்றும் உள்ளூர் போலீசார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சீதருடன் ரகுமான்.